ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் புட்டு. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சு இந்த புட்டை காலை உணவாக தந்துடுவாங்க வீட்டில். அது நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா, கறி குழம்பு விட்டு சாப்பிடுவோம், இல்லாட்டி பயறு வேக வச்சு அதில் பிசைஞ்சு சாப்பிடுவோம், அப்பளம் போட்டு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் டீ ஊற்றி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நாங்கள் வித்தியாசமாக சாப்பிடுவோம். இவ்வளோ வித்தியாசமாக சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்னு தோணும். அது எனக்கு நான் சொல்கிறேன், என்றைக்குமே வீட்டில் புட்டு தான் வைப்பீங்களா அப்படின்னு வீட்டில் சண்டை போடுவோம். ஆனால் இதை நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த புட்டு வந்து ஒரு காலத்தில் பழைய விவசாயிகள், இப்போ இருக்க விவசாயிகள் கிடையாது, பழைய நம்ம தாத்தா அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து இந்த புட்டை வந்து கடையில் போயிட்டு கடையில் ஒரு துண்டு புட்டும் ஒரு டீயும் குடிச்சிட்டு தான் அவங்க போயிட்டு வேலை பார்ப்பாங்களாம். இதுதான் அவங்களோட காலை உணவாக இருந்திருக்கு. இன்னைக்கு சாப்பாடை வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடுற நிறைய பேத்துக்கு தெரியாது. என்னோட அப்பாவோ இல்லை என்னோட தாத்தாவோ ஒரு துண்டு புட்டை மட்டும் சாப்பிட்டு காலை உணவாக சாப்பிட்டு அவங்க வேலை செஞ்சு எங்களை காப்பாற்றினாங்க அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியாது. அதனால நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. உங்கள் அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ இந்த மாதிரி அனுபவம் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை தியாகிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு.